செந்தில் பாலாஜி ஒரு அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது அந்த அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு பணம் வாங்கினார் அப்படிங்கிற கேஸ் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. இப்போ ஈடு இல்லாம அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அதுக்கான அனுமதி வேணும், ஏன்னா முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசினுடைய அனுமதி வேணும்னு அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. தமிழக அரசு இப்போ அனுமதி கொடுத்த பிறகு ஆஸ் பர் த புரோட்டோகால் அதுக்கப்புறம் கவர்னர் கிட்ட போயிருக்கு. கவர்னரும் இதை விசாரணையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய ஒப்புதல் அனுமதியை கொடுத்துட்டாரு. இப்போ தாவேக அரசு செந்தில் பாலாஜி மீது இந்த வழக்கை பதிய போகிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நல்ல செய்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில ஒரு விளம்பரம் வரும், ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி, ஞாபகம் இருக்கா? நல்ல செய்தி என்னன்னா, ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட்ட செய்தி என்னன்னா, அதற்கு முன்பாகவே ஹார்ட் டிஸ்க் பல காணாமல் போய்விட்டது. இப்ப இந்த அமைச்சரை கொடுத்திருக்காங்க, அனுமதி கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஒப்புதல் கொடுத்து கவர்னருக்கு போய் ஒரு பெரிய டிலே. அந்த டிலேக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க் மாயமா போச்சு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருந்தது தெரியுமா உங்களுக்கு? தெரியல, யாருக்குமே தெரியாது. ஹார்ட் டிஸ்க் மாயமா போவது காரணமா இருந்தவங்களுக்கு தான் தெரியும். கோல் பத்திய விவரங்கள் டேட்டா இருந்து சொல்றாங்க. இன்னொரு சில பேர் டெண்டர்லாம் இருந்துங்கிறாங்க, என்ன நமக்கே தெரியாது. ஆனா ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுங்கிற செய்தியும் வருது. டேட்டாவை கண்டுபிடிச்சதா அவங்க சொல்லல. ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிக்கப்பட்டால் அது நீங்க உடைச்சா கூட அந்த டேட்டா எடுக்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாச்சு. டேட்டா ரெக்கவரி அந்த அளவுக்கு பெரிய ஒரு சயின்ஸா இருக்கு. அதனால அப்படி இருந்தா நேரம் கிடைச்சிருக்கணும், டேட்டா கிடைச்சிருக்கணும். வேற ஆர்டிஸ்க்கு கொண்டு கொடுக்கலாமே, உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இந்த ஆர்டிஸ்ட் தான் என்று இதை என்ன இது பண்ண போறீங்க? அதனால எந்த அளவுக்கு ஒரு தகவல்களை மறைத்து இவர் தப்பிப்பதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டு அதுக்கான ஒரு காலதாமதத்தை வாங்கி அதன் பிறகு இதை செய்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. அதனால ஊழல் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, பேனர் மாறி இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால இதுல இதை ஊழல ஒரு மாட்டுவாரா இல்ல குற்றமற்றவன் வெளியில் வருவாரா என்பதை போக போக தெரியும். ஏன்னா ஏற்கனவே பாக்குறோம், நீங்க தூய சக்தி அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களும் திமுக போல தீய சக்தியாக தான் இருப்பார்கள்னு சொல்றீங்க. நிச்சயம் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒண்ட வந்த பிடாரி ஊர்பிடாரிய ஓட்டிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திமுக என்பது ஒரு பேய், ஊழல் பேய் என்று எல்லாம் விமர்சிச்சாங்க. பாரதியாருடைய பாட்டெல்லாம் பாடினாங்க, பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்லாம் சொன்னாங்க. அந்த ஊழல் பேய் போய் இன்னொரு ஊழல் பெருச்சாலி அல்லது ஊழல் பிசாசு வந்திருக்கிறது. அப்படித்தான் மக்கள் பார்க்கிறார்கள். பொதுமக்கள் நான் விஷயம் தெரிந்தவர்கள், பொதுமக்கள் இருந்து மாயிலிருந்து போல இன்னும் ரீல்ஸ்லயே இருக்காங்க. அந்த ரீல்ஸ் முகத்தை விட்டு வெளியில வந்தாதான் உங்களுக்கு புரியும். அதனால இப்ப இது என்னன்னா, ஏற்கனவே பலமுறை நம்ம பாஜக பத்தியே சொல்லியிருக்கிறோம். என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் நேம்தம், இந்த தப்பு பண்ணியிருக்காங்க சொல்லிடுவாங்க. ஷேம்தம், அவங்கள அப்படியே நிறைய கீழ்ச்சிடுவாங்க மீடியால, அதுல இதெல்லாம். பட் டோன்ட் ப்ராசிக்யூட் தம். விசாரணையே நடக்காது. 2G இருந்து ஆரம்பிச்சு 3G 4G எந்த ஜிக்கு விசாரணை நடக்காது. ஆனா ஊழல கண்டுபிடிச்ச மாதிரி பேப்பர்ல பேர் வந்துடும், அதுக்காக முடிக்கூடப்பட்டதாக வழக்கு விசாரணைக்கு வந்ததாக இருக்கும். ஆனா அவங்க தண்டிக்கப்பட மாட்டார்கள். பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல கதை இங்கேயும் தொடருமா என்று நமக்கு தெரியாது, பொறுத்திருந்தான் பார்க்கணும்.